வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய வெல்த்தான ஃபேமிலி கிடையாது. என்னால மாசம் ரூ. 1000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த ரூ. 1000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மாரி நீங்க சொல்லுங்கங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. சிம்பிளா நெறைய பேர் நீங்க கேட்டீங்கன்னா, எஸ்ஐபில கொண்டு போய் போட்டுரு ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பட் நான் இதுல வந்து ஜென்ரலாவே வந்து ஃபர்ஸ்ட் 1 லேக் மைல்ஸ்டோன இந்த ரூ. 1000 வச்சு எப்படி அச்சீவ் பண்றதுங்கிறதா இந்த என்டையர் வீடியோல பார்க்க போறோம். நெறைய பேருக்கு இது பேசிக்ஸா தெரிஞ்சிருக்கலாம். பட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளவு பெரிய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் தருங்கிறத டீட்டெயிலா ஆக்சுவல் சிமுலேஷனை வச்சு நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம க்ரோ எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டியில மெம்பரா மாறிடுங்க. வெல்த் கிரியேஷன், ஷேர் மார்க்கெட்டு, கெரியர் டெவலப்மெண்ட், பர்சனல் growth இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு கரெக்டான பேஜா இருக்கும். ஸோ ஓவரால் ₹1000 எனாஃபா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ₹1000 கேன் பிகம் எனாஃப் இஃப் அட் ஆல் கன்சிஸ்டன்சி இருந்தா. ₹1000 உங்களால கண்டினியூஸா போட்டுட்டே இருக்க முடியும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்னால அந்த ₹1000 10% வந்து ஸ்டெப் அப் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வருஷம் நான் ₹1000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன். நெக்ஸ்ட் இயர்ல ₹1100 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன்னாலே போதும். சீக்கிரமே நீங்க அந்த 1 லேக் மைல்ஸ்டோனை இதே விரைவில் போனீங்கன்னா 1 இயர், 2 இயர் இல்ல 3 இயர் ஹரிசோன்லயே அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அசம்ஷன்ஸ் நான் எடுத்துக்கிறேன் ஜென்ரலா. ஸோ ஏன்னா அந்த நண்பருக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தேன். ரிப்ளை வரலங்கிறதுனால நான் சில அசம்ஷன்ஸ்ல தான் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளானை வந்து நான் வச்சிருக்கேன். ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹1000 இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டெப் அப்பா 10% பண்றேன். ரிஸ்க் மாடரேட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ₹1000 வச்சுட்டு சேஃப் ரிஸ்க்ல ப்ளேயே பண்ணாதீங்க. வந்தா மழை அப்படிங்கிற மாதிரி போட்டு மாடரேட் ரிஸ்க்லயாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. கோல் வந்து ₹1,00,000. நீங்க நார்மலா ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே 5.2 இயர்ஸ்ல நீங்க போயிருவீங்க. பட் நான் இதுல நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரீக்ஸ் சொல்லி தரேன். அது உங்களை ஈவன் ஷார்ட்டர் நம்பர் ஆஃப் இயர்ஸ்லயே இதை ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஒரே ஒரு கோல் தான் நம்ம வைக்க போறோம். 1 லேக் எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாமே டைரக்ட் பிளான்ஸ் தான். ஜென்ரலைஸ் பண்ணி நான் பேச போறதே கிடையாது. ஸ்டாக் என்னங்கிறத பத்தி நான் டிப்புமே சொல்ல போறது இல்ல. பட் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. அண்ட் டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதோ ப்ரொமோட் பண்றதும் கிடையாது. என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் இயர் 1 கோல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 12,000 அதாவது மார்க்கெட் கெயினா நமக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்னதா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு லைன் தெரியுதுல, இதுதான் உங்களுக்கு மார்க்கெட் கெயின். செகண்ட் இயர்ல உங்களுக்கு அந்த மார்க்கெட் கெயின் ஜாஸ்தியா இருக்கும். தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் இயர்ல அதை விட ஜாஸ்தியா இருக்கும். சிக்ஸ்த் இயர்ல அதை விடவும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஓவரால் மார்க்கெட் கெயின் வந்து சின்னதா ஆரம்பிச்சு அது உங்களுக்கு அப்படியே காம்பவுண்ட் ஆயிட்டு போறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முக்கியமான மைண்ட் செட், நம்ம இன்வெஸ்ட் பண்ற மார்க்கெட் வந்து விழுகுது அப்படின்னா அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணவே கூடாது. மார்க்கெட் விழுதுன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய நம்பர்ஸ் அக்யூமுலேட் பண்றதுக்கு. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைக்ல ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஸோ இது உங்க மைண்ட்ல கண்டிப்பாக இருக்கணும். செகண்டு, இந்த என்டையர் பிளானுமே இயருக்கான பிளானு, வீக்லி பிளான் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வீக் உட்காந்து போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அண்ட் ஒவ்வொரு இயரும் 10% அப் பண்ணிட்டே போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நீங்க வெறும் ஒரு ₹500 பெர் மந்த் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலா நான் 1000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா 62 மாசத்துல உங்களுக்கு அது ₹1,02,330 வரும். அதே இது ₹1,500 நான் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அந்த 62 மாசங்கிறது 47 மாசமா குறைஞ்சிரும். ரஃப்லி 1.3 இயர் நீங்க சேவ் பண்ணுவீங்க. ஸோ அதனால எஸ்ஐபி ஸ்டெப் அப் வந்து ரொம்பவே முக்கியம். போர்ட்ஃபோலியோ பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ரெக்கமெண்ட் பண்ண போற ஸ்டாக்ஸ் இல்ல ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ₹1000 நீங்க ஸ்பிளிட் பண்ணுங்க. மொத்த ₹1000 கொண்டு போய் ஒரே எஸ்ஐபில போடாதீங்க. பரக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப்ல ஒரு ₹400 போட்டுருங்க. ஸோ இட்ஸ் லைக் 40% ஆஃப் யுவர் ₹1000 நீங்க ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல போடுறீங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பரக் பாரிக் வந்து ஒரு நல்ல ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு. யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல ஒரு ₹250 போட்டுருங்க. இது வந்து 25% கோர் ஃபவுண்டேஷனை வைக்கும். பரக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் வந்து உங்களுக்கு வெல்த் இன்ஜின் மாதிரி நிறைய ஒரு மாடரேட் ரிஸ்க்ல காசு எடுத்து கொடுக்கறது. எஸ்பிஐ கோல்டு ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெபிலைசர். ஏன்னா கோல்ட்லயும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்போசர் வைக்கணும். ₹150 நான் ETF போங்கன்னு சொல்ல மாட்டேன். எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட்ல வச்சிருங்க.
அண்ட் லாஸ்ட்டாக ஒரு 20% 200 ருபீஸை செல்ஃப் மேனேஜ் ஸ்டாக்ல நீங்கள் போடுங்க. அது உங்கள் காலாக இருக்கணும். 200 ரூபாய்க்கு என்ன ஸ்டாக் ப்ரோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். 200 ரூபாய்க்கும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறத நான் இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. ரெகுலராக நீங்கள் வீடியோ அப்டேட் பார்த்துட்டே வாங்குங்க. 200 ருபீஸ்க்குள்ளேயுமே உங்களுக்கு நல்ல ஸ்டாக்ஸ் கிடைக்கும். சடனாக ரிட்டர்ன் பார்க்கறதுக்கு சொல்ல, பட் லாங் டேர்மில் அது உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகிறதுக்கு. ஏன் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, பரக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸாக 13.7% ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்கு. 10 வருஷம் ரிட்டர்னா 18% வரைக்கும் போயிருக்கு. நான் இதில் இந்த பிளானிங்க்கு வெறும் 12% தான் எடுத்திருக்கேன். அது ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ்க்கும் கம்மி. யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸாக 5 வருஷம் ரிட்டர்ன்ஸை 10%ம் 10 வருஷம் ரிட்டர்னா 12% கொடுத்துருக்கு. நான் ஆன் ஆவரேஜ் 11% ரிட்டர்ன் தருங்கிறத எடுத்திருக்கேன். எஸ்பிஐ கோல்டு ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடந்ததில் 22.7% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 வருஷத்தில் 15% கொடுத்துருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டில் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது 8%. ஸோ அதனால் 8% நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது மூலமாக உங்களோட ஸ்கெடியூல் படி இயர் 1ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் 400, நிஃப்டி 50ல் 250, கோல்டில் 150, ஓப்பன் பக்கெட் அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஸ்டாக்கில் நீங்கள் பிக் பண்ண போகிற ஸ்டாக்குக்கு ஒரு 200 இப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஸ்டெப் அப் பிளான். நீங்கள் 10% 10% 10% ஸ்டெப் அப் பண்ணிட்டு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கெடியூல் இப்படி தான் இருக்க வேண்டும். க்ரோத் பிளான் பொறுத்த வரைக்கும் நான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா 63 மாசத்துல என்னோட டார்கெட்டான 1 லேக்கை ரீச் பண்ணிடுவேன். இது வந்து இயர் வைஸ் பொறுத்த வரைக்கும் 5வது வருஷத்துல நீங்க கரெக்டா இந்த மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணுவீங்க. அதை எப்படி கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்லித்தரேன். ஸோ இது மூலமா அதாவது ஒவ்வொரு ஃபண்டுமே பராக் பாரிக்ல வந்து 40% நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 31,000 இருக்கும். உங்களுக்கு வந்த வேல்யூ 41,000. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 20,000 இன்வெஸ்ட் பண்ணி 25,000 கிட்ட உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும். கோல்டில் 11,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, 14,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். செல்ஃப் மேனேஜ் ஸ்டாக் நீங்க ப்ராப்பரான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, 21,000 அது காம்பவுண்ட் ஆயிருக்கும். ஸோ ஓவரால் எல்லாம் சேர்ந்து 1 லேக் மைல் ஸ்டோனை ரீச் பண்ண வச்சிரும். இதே ஆட்டிடியூட நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 2-3 வருஷத்துல அது 2 லட்சமா மாறிடும். அதே ஆட்டிடியூட் கண்டினியூ பண்ணீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துல 5 லட்சமா மாறிடும். அதே ஆட்டிடியூட் கண்டினியூ பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த 3 வருஷத்துல அது 10 லட்சம் ஆயிரும். மணி காம்பவுண்ட்ஸ் ஃபாஸ்டர் ஓவர் டைம். ஸோ நீங்க ஆட்டிடியூட் தான் மேட்டர். கன்சிஸ்டண்டா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் காம்பவுண்டிங் ராக்கெட் வேகத்துல இருக்கும். அந்த காசை உங்களால கண்ணா பின்னாடி இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். சிமுலேட்டர் பார்த்துடலாம். ஸோ சிமுலேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் மொத்தம் 4 ஸ்லைடு இருக்குது. ஒன்று மந்த்லி எஸ்ஐபி. என்னோட மந்த்லி எஸ்ஐபி 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா 1 லேக்குங்கிற டார்கெட்டை 62 மாதத்தில் ரீச் ஆவேன். அதே இது 1500 ரூபாய் நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்னு வச்சுப்பேன், இந்த டார்கெட்டை 47 மாதத்தில் முடிஞ்சிருவேன். என்னால் எப்படியாவது என்னோட எக்ஸ்பென்ஸை கட் பண்ணிட்டு 3000 ரூபாய் நான் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணேன். இந்த பிளானில் இதே நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் பண்ணிங்கன்னா வெறும் 2.3 வருஷத்தில் உங்களால் இந்த 1 லட்சங்கிற டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். ஸ்டெப் அப் 10% நீங்கள் பண்ணணும். அண்ட் டார்கெட் கார்பஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 லேக் தான் இந்த என்டையர் வீடியோக்குமே வச்சிருக்கோம். ஸோ சிமுலேட்டர் இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை. ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஆஸ் பர் பிளான் போச்சுன்னா இது ஜஸ்ட் இன் கேஸு ஷேர் மார்க்கெட் எல்லாம் திடீர்னு திரும்பி புத்துணர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு ஒரு 1-2% எக்ஸ்ட்ரா கொடுக்குது அப்படின்னா கூட நீங்கள் 27 மாதத்துல இதை அட்டைன் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் இன் கேஸ் அதாவது மார்க்கெட்டில் இது ஈஸியாக நடக்கலாம். 4% ரிட்டர்ன் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து வெறும் 2.3 இயர்ஸில் இந்த டார்கெட்டை சீக்கிரம் அட்டைன் பண்ணிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்ஷன் பிளானாக நான் சொல்கிறது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதை பற்றி யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம அதை எப்படி பர்ஃபெக்டாக மாற்றுறதுங்கிறத யோசிச்சுக்கலாம். க்ரோ, ஜெரோதா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் பர்சனலாக ஜெரோதா யூஸ் பண்ணுறேன். இது எந்த ஒரு ப்ரமோஷனுக்காண்டியும் கிடையாது. நான் ஜெரோதா பெட்டரா, க்ரோ பெட்டரா, இல்லை மற்ற ஆப்ஸ் பெட்டராங்கிறது ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ரெஃபரன்ஸ் வேணும்னா அந்த வீடியோவை நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேஒய்சி அண்ட் ஆட்டோ பே வந்து மேண்டேட்டரி பண்ணிருங்க. இந்த 1000 ரூபா வந்து நீங்கள் பிரித்து போடாதீங்க. ஆட்டோ பே போட்டிங்கன்னா சீக்கிரம் இருக்கும். வெயிட்டே பண்ணாதீங்க, உடனே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பிளெயினான ட்ராக்கர் வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கோ. மந்த் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோம், எக்ஸல் மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை நோட் புக்கில் எழுதுறதோ. எனக்கு இன்னுமே நோட் புக்கில் எழுதுகிற ஹேபிட் இருக்குது. நான் ஜென்ரலாகவே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு க்ரோத் பற்றினதுக்கு ஒரு தனி ஒரு நோட் வச்சுருக்கேன். அந்த நோட்டில் நான் எழுதிட்டே வருவேன். நான் எங்கே போனாலுமே அந்த நோட்டை என் கையில் எடுத்துகிட்டு தான் போவேன். அண்ட் ஓவரால் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 10% இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத நான் நெகோஷியபிள் ரூலாக உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த வீடியோ கண்டிப்பா நமது நண்பருக்கு மட்டும் இல்லாம நிறைய நண்பர்கள் பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்காங்களோ அவங்களுக்கு. நீங்க மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க.